ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த க்ரீன் செயின் சொல்லப்படுற ஒரு மைனிங்களும் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட இருந்து அப்டேட் வந்திருக்குது. என்ன அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், மெயின்டெனன்ஸ் க்ரீன் செயின் ஆப் மெயின்டெனன்ஸ் வி ஆர் கரண்ட்லி பெர்ஃபார்மிங் ஷெட்யூல்ட் மெயின்டெனன்ஸ் டு என்ஹான்ஸ் யுவர் க்ரீன் செயின் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லா இன்னும் அவங்க வளப்படுத்துறதுக்காக ஒரு மெயின்டெனன்ஸில் போயிருக்காங்க. ஸோ உங்களால் மைன் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது அப்டேட் வந்திருக்குது, இந்த ஏசெட் கோயினை மைனிங் அப்படின்ற அப்டேட் வந்திருக்குது. நீங்கள் மைனிங் ஆப்பில் போன உடனே உங்களுக்கு எப்படி வரும், நீங்கள் அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அப்டேட் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களை ப்ளே ஸ்டோரில் கொண்டு போய் விடும். அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ஒமேகா மைனிங் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க உங்களுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதை பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. ஏசெட் கோயினரில் நீங்கள் மைனிங் பண்ண பிறகு அந்த அப்டேட் பண்ண பிறகு கொஞ்சம் பெரிய அளவான ஃபீச்சர்ஸ் இல்லை, சில அட்டுகள் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அட்டுகள்னு சொன்னால் சில அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ப்ளே ஆகாது, அது நோட்டீஸ் மாதிரி காட்டிக்கொண்டிருக்கும். அவ்வளோதான். அதோட ட்ரீன்னு சொல்ல போகிற ஒரு மைனிங் டெலிகிராமை யூஸ் பண்ணி நாங்கள் மைன் பண்ண போகிற ட்ரீன்னு சொல்ல போகிற மைனிங் நேற்று இதை பற்றி டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். அதில் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட இந்த பை நெட்வொர்க், பை இல்லை PHI நெட்வொர்க்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்துருக்குது. அவங்களுடைய KYC சம்மந்தமானது, லான்ச்சிங் சம்மந்தமானது, அவங்களுடைய ரோட் மேப் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதோட verda சிட்டின்னு சொல்ல போகிற ஒரு மைனிங் 2-3 நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. அனைவரும் கேட்டிருந்தீங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்குது. இப்போ மைனிங்கை நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி நாங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சின்ன அப்டேட் தான். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களான்னு அவங்களால அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே மூவ் ஆகி போவோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ் வர அப்டேட்ஸ் எல்லாமே அதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், பை நெட்வொர்க்கோட அப்டேட் என்ன, கடைசியாக ஜனவரி மாதம் வந்த பிறகு அப்டேட் பண்ண பிறகு இன்றைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய வாலெட் ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறாங்க, KYC ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி Q2 2024 ஆண்டுடைய 2வது காலாண்டில் லான்ச்சிங் நியூ வெர்ஷன் அவங்களோட மைனிங்கில் நியூ வெர்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒரு அப்டேட் ஒன்று வரலாம் நினைக்கிறேன். அது பிறகு Web3 வாலெட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கொண்டு வரப்போகிறாங்க. நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் மேஜர் ஏர்ட்ராப் ஈவெண்ட், ஒரு ஏர்ட்ராப் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் Q3 2024 3வது காலாண்டில் KYC ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இனிஷியேட்டிங் அவர் ஃபர்ஸ்ட் KYC ப்ரொசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் KYC ப்ரொசஸ் சொல்கிற நேரத்தில் இன்னொரு KYC இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து மைன் பண்ணிக்கொள்ளுங்க. மைனிங் ஆப்ஷன் ஆல்ரெடி மைனிங் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மைன் பண்ணி கொண்டு வாங்க. ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஜாயின் பண்ணால் கூட உங்களால் ஓரளவு கோயின்ஸில் உங்களால் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. KYC ப்ரொசஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. KYC 1, 2, 3 சொல்லி 3 ப்ரொசஸ் காட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த KYC ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், அடுத்து verda சிட்டி மைனிங் அப்டேட் என்ன, அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட், ப்ளீஸ் அப்கிரேட் verda சிட்டி. நீங்கள் அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலுக்குள்ளே வரணும். ட்விட்டர் ஹேண்டல்ற பேர் verda சிட்டின்னு சொல்லி ப்ளூ டிக் விழுந்த ஒரு இதான் நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டல். அதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் 78K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் 44 மினிட்ஸ் உங்களுக்கு போட்டுருக்காங்க. அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட், ப்ளீஸ் அப்கிரேட் verda சிட்டி டு வெர்ஷன் 1.0.6 to ensure you receive all your emails without any hitches. ஸோ ஒர்க் ஆகாமல் இருந்தது. டவுன்லோட் அதில் இந்த லொக் அவுட் ஆன பிறகு நாங்கள் உள்ளே வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்து போட்டு கெட் கோட் வராமல் இருந்தது. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இஷ்யூ வந்திருப்பீங்க, மீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, அந்த பழைய மைனிங் அப்போ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. பழைய மைனிங் அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு இந்த இதில் முதல்ல அவங்க கொடுத்துருக்க அந்த மெசேஜுக்குள்ள ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் சம்திங் கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்தீங்களா இருந்தால் இப்படி ஒரு இது ஒன்று வரும். அதில் APK தான் இருக்கும். ஆண்ட்ராய்டும் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கிறாங்களும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் எகெயின் சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி பழைய இதை நீங்கள் டிலீட் பண்ணியிருக்கணும். புதுசு வச்சுருந்தீங்களா இருந்தால் அவங்களால ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ பழசை டிலீட் பண்ணிக்கொள்ளுங்க. டிலீட் பண்ண பிறகு லொகின் பண்ண சொல்லி கேட்கும். லொகின் பண்ண நேரத்தில் ஒரு மெயிலை கொடுத்து போட்டு கீழே கெட் கோட் கொடுக்கக்கூடாது. அது கீழே லொகின்னு சொல்லி அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ஐ அக்ரி சம்திங் போட்டு வந்திருக்கும். அதை கொடுத்து போட்டு தான் நீங்கள் கெட் கோட் கொடுக்கணும். நம்பர் 1 நிமிஷம் ஓடும். உங்களோட மெயிலுக்கு ஸ்பாம் ஃபோல்டருக்கு வந்திருக்கும். ஸோ அந்த கோடை கொடுத்து உள்ளே வந்துட்டு நீங்கள் பழைய மாதிரியே ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். லொகின் ஆயிரும். அப்புறம் நீங்கள் பழைய மாதிரியே கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த verda கோயினையும் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட BTCயும் வந்திருக்கும். சிறிய அளவான BTC சதோஷி வந்திருக்கும். அதையும் பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. டீம் ஆக்டிவாக இருந்துள்ளங்க. டீமில் இருக்கிறார்கள் கணக்கு டீம் சேர்ற முக்கியம் இல்லை. டீமில் இருக்கிற எல்லாருமே ஆக்டிவாக இருந்துள்ளணும். ஓகே, நீங்கள் ரெஃபர் பண்ண முடியுமானாக்கள் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வேறு கோட் ஷேர் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, எனர்ஜி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம் கணக்கு ஆப்ஷன்கள் இருக்குது. நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போட்டு சொல்லுவேன். இப்போதைக்கு கிளைம் மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி செல்ஃப் மைனிங்காகவே பண்ணிக்கொள்ளுங்க. அந்த எரோமாக கொடுத்தீங்கன்னா BTC கிளைம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரைட், அடுத்தது ட்ரீ மைனிங். உங்களோட அப்டேட் உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பாருங்கள். 45K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. கொஞ்ச நாளாக தான் இந்த மைனிங் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. BNB செயின் வாலெட்டில் வரப்போகுது.
வரப்போகுது. அதுக்குள்ள BNB வாலெட் ஆப்ஷன் டிபாசிட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களுக்கு அது முக்கியம் இல்லை, எங்களுக்கு மைனிங் தான் முக்கியம். அதோட பூஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ மிக குறைந்த அளவிலான கோயின்ஸ் தான் எங்களுக்கு இப்போதைக்கு தந்து கொண்டிருக்காங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு 0.02 இந்த கோயின் 3 கோயின் தான் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கான். ஸோ லிங்க் கொடுத்துருக்கேன், எங்களோட டெலிகிராம் சேனல் நேற்று லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க் திருப்பியும் தருவேன். அதை கொடுத்தீங்களா இருந்தால் அதுக்கு முன்னாடி இந்த லிங்கை கொடுத்து போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஃப்ரேஸும் தருவாங்க. அதையும் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். லிங்கை கொடுத்து போங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லி வரும். அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் ஒரு அட்ரஸ், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொண்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட சீட் ஃப்ரேஸ் தந்திருப்பாங்க, 12 வார்த்தைகள் தந்திருப்பாங்க. அந்த சீட் ஃப்ரேஸை காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த சீட் ஃப்ரேஸ் இல்லாட்டி நீங்கள் இதை ஒர்க் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ சீட் ஃப்ரேஸை காப்பி பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்தீங்களா இருந்தால் மைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளைம் ட்ரீயை கொடுத்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரத்தில் உங்களுக்கு உங்களோட பேலன்ஸ் காணாது, எக்ஸ் பேலன்ஸ் காணாதுன்னு சொல்லி இது கேட்டுதாக இருந்தால் நீங்கள் மிஷன்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எக்ஸ் தான் நாங்கள் இந்த கிளைம் பண்ணுறதுக்கான கேஸ் ஃபீ. ஸோ அந்த செட்டிங் ஆப்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் அதில் மிஷன்ஸ் இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதை நாங்கள் மிஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, மிஷன்ஸ் மூலமாக எப்படி நாங்கள் எக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சொல்லி பார்க்க போகிறோம். அதில் பூஸ்ட் மிஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. மிஷன் ஆப்ஷனுக்குள்ள போனீங்களா இருந்தால் 3 எங்களுக்கு தருவாங்க. 0.001 BNB நாங்கள் டிபாசிட் பண்ணால் எங்களுக்கு 0.13 எங்களுக்கு தருவாங்க. ஸோ இதில் கோயின் ப்ரைஸ் நல்ல அளவு போகிற சார்ஜ் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆக்ஸை கொடுத்துவாங்க. அதில் 4-5 மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும், அப்புறம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதோட அவங்க தந்திருக்கிற அந்த ஒரு கோட் அறி மாதிரி தான் அதை கிளிக் பண்ணுங்களா இருந்தால் லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணி ஒரு 3 பேரை டேக் பண்ண வேண்டியிருக்கும் அவங்க தந்திருக்கிற போஸ்ட்டுக்கு. அது மூலமாக எங்களுக்கு இந்த எக்ஸ்ன்னு சொல்லப்படுற இது கோயினோ கேஸ் ஃபீ தான், கேஸ் ஃபீ வரும். அந்த கேஸ் ஃபீயை பயன்படுத்தி நாங்கள் அதை கிளைம் ப்ரொசஸ் பண்ணிக்கொள்ளலாம். அந்த 3 கோயினை நாங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஸ்டோரேஜ்னு சொல்கிற ஆப்ஷன் நாங்கள் ஹாட் மைனிங்கில் கோல்டு மைனிங்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குலாம் மைனிங் ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்கும். அதில் வந்து கிளைம் ஆப்ஷனில் கொடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒரு நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். 1.5 மணித்தியாலத்துக்கு ஒரு கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் அப்கிரேட் பண்ணி 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நாங்கள் மைண்ட் பண்ணுற மாதிரி அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் காட்டி கொண்டிருக்கோம். நாங்கள் எவ்வளவு நாங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மாதிரி எங்களுக்கு கிளைம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கோம், எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. நாங்கள் வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிலாம் ஃபங்க்ஷன்கள் வருங்காலத்தில் வரலாம். ஸோ அந்த பூஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா அந்த வூடன் ஸ்டோரேஜ் கார்டு தான், அதை கிளிக் பண்ணிங்களா தான் நாங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி. இப்போ நாங்கள் பெற்றுக்கொள்கிற மணித்தியாலத்தை 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நாங்கள் மைண்ட் பண்ணுறதை 3 மணித்தியாலம் ஆக்கலாம். 1.5 மணித்தியாலம், ஒரு 1.5 மணித்தியாலம் ஆக்கலாம். அதை கூட்டலாமான்னா அது கொஞ்சம் இந்த 3 கோயின் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு 0.2 கோயின் எனக்கு ஸ்பெண்ட் பண்ண கேட்குது. நான் அதை கொடுத்து அதை ஸ்டோரேஜை மெட்டல் ஸ்டோரேஜிலேருந்து மொடியூல ஸ்டோரேஜுக்கு நான் அப்கிரேட் பண்ணி அடுத்த இதுகளுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் எங்களுக்கு அந்த கோயின் எங்களுக்கு வேணும். அந்த கோயின்ஸ் டிக்ரீஸ் ஆன பிறகு நாங்கள் அதை அடிக்கடி வந்து நாங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, சில நேரங்கள் நாங்கள் மறந்துடுவோம், இந்த மைனிங்கே மறந்துடுவோம். அப்போ அந்த மைனிங் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் நாங்கள் டைமிங்கை கூட்டி வச்சோம் தான் நாங்கள் மறந்தாலும் அது தண்டை மாடலில் மைன் ஆகிட்டு இருக்கும். அந்த மணித்தியாலத்துக்கு பிறகு அது நின்றும் நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஞாபகப்படுத்தி வந்து ஜாயின் பண்ணலாம். இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபரல் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த சைபர்.If இதில் ஏர்ட்ராப்பில் கனவே ஜாயின் பண்ணி இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஏர்ட்ராப் கிளைம் பண்ணியிருப்பீங்க, வித்ட்ரால் எடுத்திருப்பீங்க. அவங்களுடைய செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஏர்ட்ராப், செகண்ட் ரவுண்டோட இந்த சைபர்.If செகண்ட் ரவுண்டோட செகண்ட் ஃபேஸ் ஏர்ட்ராப் இன்னும் ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலத்தில் எங்களால் வித்ட்ரா பண்ணிக்கொள்ள முடியும். கியூ ப்ரௌசரில் பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸ்லாம் ஆல்ரெடி ஃபேஸ் 1 வித்ட்ரால் பண்ணவங்க நெக்ஸ்ட் குளோபல்லேருந்து அட்ரஸ் போட சொன்னான், நானும் போட்டு வச்சிருக்கேன். ஃபேஸ் 1 வித்ட்ரா பண்ணவங்க எனக்கு ஃபேஸ் 2 நீங்களாக தான் போய் வித்ட்ரா பண்ணணும். ஒரு 10 வீதம் இருக்கிற கோயின்ஸில் 10 விதமான கோயின்ஸ் 1000 கோயின்ஸ் இருந்தால் ஒரு 100 கோயின்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி வரும். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்து ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் பிறகு சரியாக வரும் நினைக்கிறேன். போய் பார்த்து அதை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.